சஞ்சய் ஒரு துணிச்சலான, ஆனால் சில நேரங்களில் அதிகமாக பேசும் இளைஞன். ஒரு இரவு கிராமத்துக்கு வெளியே உள்ள பழைய மரங்காடு வழியாக குறுக்கு பாதையில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். ஆனால் திடீரென யாரோ பின்னால் நடந்து வரும் சப்தம் கேட்டது. பயந்து விடாமல் திரும்பி பார்த்தான். அங்கே வெண்மையாக மங்கலான ஒரு பெண்மணி நின்றிருந்தாள். முகம் தெளிவாக தெரியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவி செய் என மெதுவாக சொன்னாள். சஞ்சய் தைரியமாக அருகே சென்றான். அவள் தன்னை இந்த காட்டில் பல வருடங்களுக்கு முன் விபத்தில் உயிரிழந்தவள் என்று கூறினாள். தனது ஆன்மா அமைதி பெற முடியாமல் வழிதவறி திரிகிறதெனவும், வீட்டில் காத்திருக்கிற தன் வயதான தாயிடம் இறுதி செய்தியை சொல்ல யாருமில்லை எனவும் சொன்னாள். சஞ்சய் இரக்கத்துடன் அந்த செய்தியை தாயிடம் சென்று கூறுவதாக வாக்கு கொடுத்தான். அவன், நான் சொல்லிவிடுகிறேன் என்று உறுதியாகச் சொன்னவுடன் அந்த பெண்மணி மெதுவாக ஒளியாகி மறைந்து விட்டாள். அடுத்த காலையில் சஞ்சய் அவள் கூறிய வீட்டிற்கு சென்றான். முதிய தாய் கண்கலங்கி கையில் பிரார்த்தனை செய்தார். அவள் ஆன்மா அந்த நாளே அமைதி பெற்றதாக அவர் சொன்னார். கதையின் நீதி குறிப்பு: பயம் வந்தாலும் இரக்கமான மனசு இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவுவது எப்போதும் நல்ல முடிவையே தரும்.